நிறைய பேருக்கு நம்ம வஸ்திர தானம் பண்ண சொல்லி நான் சொல்வேன். அது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, அவர் ஏதோ அந்த கோவிலுக்கு கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை, அதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. எல்லாருமே வஸ்திர தானம் பண்ண முடியாது. வஸ்திர தானம் பண்ணால் முதல்ல உங்களுக்கு கோதானம் பண்ணக்கூடிய யோகிதை இருக்கிற மாதிரி தான் வஸ்திர தானமும் நீங்கள் பண்ண முடியும். ஒரு புடவையிலையோ ஒரு வேஷ்டிலையோ ஒரு துண்டுலையோ எவ்வளவு நூல் இருக்கும், அவ்வளவு நூல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது கர்மம் போகும். குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணல, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் சரியாக கொடுக்கல, அதே மாதிரி கண் திருஷ்டிகள் இருக்குது, திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, அப்படிப்பட்டவங்க வஸ்திர தானம் பண்ணுறதுங்கிறது மிக ரகசியமானது. அது ஜனங்களுக்கு கொடுக்கறதா, சுவாமிக்கே வஸ்திர தானம் கொடுக்கறதா அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. என்ன வகையான வஸ்திரம் கொடுத்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு ஒன்று இருக்குது.